ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம. ஓம் கம் கணபதையே நம. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சாஸ்நாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்திச்சுட்டுருக்கோம். இன்றைய தினம் 39வது நாமாவளியாக ஓம் அக்னி புவே நமாக. முருகப்பெருமான இந்த நாமாவளி அக்னியில் தீயில் தோன்றியவராக வர்ணிக்கிறது. இறைவன் பல்வேறு விதமான அவதாரங்கள் எடுக்கிறார். அவதாரம் அப்படின்னா இறங்குதல் அர்த்தம். சுவாமிக்கு பிறப்பு இறப்பு இதெல்லாம் கிடையாது. பெம்மான் முருகன் பிறவான் இரவான் அப்படின்னே வர்ணிப்பார். அப்போ சுவாமி அவதாரம் பண்ணுறார். தேவர்களுக்காக அந்த அசுர சக்திகளெல்லாம் அழிப்பதற்காக பரமேஸ்வரன்கிட்ட அவர்கள் கேட்குறா, குழந்தையை கொடுங்க, தங்களுக்கு நிகரான குழந்தையை கொடுங்க அப்படின்னு. அப்போ சுவாமி நெற்றி கண்ணை திறக்கிறார். சுவாமியினுடைய வலது கண் சூரியன், இடது கண் சந்திரன், நெற்றிக்கண் நெருப்பு, ஞான அக்னி. அப்போ அந்த அக்னி பிழம்பாக முருகப்பெருமான் வெளிப்படுறார். குமார பரமேஸ்வரனே ஞானஸ்வரூபமாக வெளிப்படுறார் ஞானக்கண் வழியாக. அப்படி அந்த கச்சிப சிவாச்சாரியார் அந்த நிகழ்ச்சி அழகாக வர்ணிப்பார். அருவமும் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிழம்பு அது ஒரு மேனியாக கருணைகோர் முகங்கள் ஆறும் கரங்கள் 12 கொண்டே ஒரு திரு முருகன் வந்து ஆங்கு உதித்தனன் உலகம் உய்ய. உதித்தனன் அப்படின்னு சொல்கிறார். உதித்தனன்னா இப்போ நம்ம சூரியன் உதிக்குதுன்னு தான் சொல்லுவோம், சூரியன் பிறக்கிறாருன்னு சொல்ல மாட்டோம். அது மாதிரி உலகம் உய்ய. உலகம்ன்றது ஞானிகளை குறிக்கும். உலகம் என்பது உயர்ந்தோர் மாட்டு அப்படின்றார். அப்படி முருகப்பெருமானுடைய திரு அவதாரத்தை அழகாக வர்ணிப்பார். பிரம்மமாய் நின்ற ஜோதி பிழம்பு, அப்பேற்பட்ட நெருப்பு பிழம்பாக வரும்பொழுது பஞ்ச பூதங்களாலையும் தாங்க முடியாத நெருப்பாக வராராம். மாலையனாதி தேவர்களால் தாங்க முடியலையாம், அக்னி பகவானாலே தாங்க முடியல, அப்பேற்பட்ட நெருப்பு பிழம்பாக வராராம். அதனால தான் திருப்பள்ளுவர் சொல்லுவார் இல்லையா, நெருப்பையும் எரிக்கும் பொறுப்பையும் இடிக்கும் நிறைப்புகள் உரைக்கும் செயல்தாரா என்றார் இல்லையா. அது மாதிரி அந்த அக்னி பகவானாலே தாங்க முடியாத நெருப்பு பிழம்பாக வெளிப்படுறார். அக்னி பூஹு அப்படின்னாலே முருகனுடைய பெயர் வந்துடும். அக்னி பூஹுனாலே முருகப்பெருமான். அப்படி முருகப்பெருமான் இந்த நாமாவளி அக்னியில் தோன்றியவராக தீயில் தோன்றியவராக வர்ணிக்கிறது. ஏன்னா எல்லா உயிர்களுமே அக்னியிலிருந்து தான் தோன்றுது. அக்னி சம்பந்தம் இருந்தால் தான் ஒவ்வொரு உயிருமே இயங்கும். இந்த பிரபஞ்சத்துக்கு சூரிய குடும்பம்னு பேர். இந்த பூமி இயங்கிறதுக்கு காரணமும் நெருப்பு தான். பூமிக்கு நடுவில் நெருப்பு இருக்குது. மனிதன் சரீரத்துக்குள்ளேயும் நெருப்பு இருக்குது, ஜடரா அக்னின்னு பேர். மனிதன் வாழனா தண்ணீர் முக்கியம். வாட்டர் தான் எலிக்சர் ஆஃப் லைஃப்ன்றாங்க இல்லையா. அமிர்தமே தண்ணீர் தான். அந்த தண்ணிக்குள்ளே என்ன இருக்குன்னா நெருப்பு இருக்குது. நெருப்பு இருக்கிறதால தான் குடிக்கிற மாதிரி இருக்குல்லனா ஐஸ் கட்டியாக மாறிடும். அப்படி அந்த அக்னி தான் எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்குது, தோற்றத்துக்கும் காரணமாக இருக்குது. அப்பேற்பட்ட அந்த அக்னியிலிருந்து முருகப்பெருமான் தோன்றியவராக தத்துவார்த்தமாக வர்ணிக்கிறது இந்த நாமாவளி. ஓம் அக்னி பூவே நமஹ. ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹ.